ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரத்துக்காக தியானிக்கிறதுக்காக நமக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 128ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்து தன் வழிகளில் நடக்கிற எவன் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார். பாக்கிய பதவி எத்துகிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். வேதம் சொல்லுகிறார், எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து தன் வழிகளில் நடக்கிறையோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். பாக்கியவான் மட்டுமல்ல, அவன் எப்படிப்பட்ட பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய எதிர்காலம் கர்த்தரால் கட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டு தேவனை அன்றிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை சிலப்போல் ஒரு வேளை அல்லேலூயா ஏதாவதெங்கிலும் சாகஜரியத்தில் அல்லேலூயா உன் எதிர்காலம் கட்டப்பட்டதில்லை, என்னுடைய எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சோ ஆண்டவரே என்று சொல்லி நீ கவலையோடும் வருத்தத்தோடும் பிரயாசத்தோடு இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ எப்போ ரட்சிக்கப்பட்டோ நீ கர்த்தருக்கு பயப்பட்டு வாழுகிறியோ அந்த நேரம் முதல் கர்த்தர் உன்னை சொல்லுகிறார், நீ ஒரு பாக்கியவானாயிருப்பான். பாக்கியவான் என்ற வாக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். நீ பாக்கியவான். சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயாரே, கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தருக்கு கீழ்ப்பட்டு கர்த்தரை அனுசரித்து வாழுகிற சகோதர சகோதரி, தாயாரே, தகப்பனே, நீர் ஒரு பாக்கியவான். அல்லேலூயா. பாக்கியவானுக்கு வரும் ஆசீர்வாதத்தை குறித்து அதே சங்கீதத்திலே சொல்லுகிறார். அதனுடைய அடுத்த வசனம் வந்து வாசிக்கலாம். கைகளின் பிரயாசத்தை, 1வது ஆசீர்வாதம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்களா அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுகிற அளவுக்கு கர்த்தர் உன் எதிர்காலத்தை மேன்மையாக்கி மாற்று. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் உண்மையாய் பயப்பட்டு வாழ ஆரம்பிக்கும் போது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுகிறதுக்குள்ள வாய்ப்பை உனக்கு தரும். 1வது, நீ பாக்கியவானாய் மாறும் போது உனக்கு உண்டாகிற 1வது ஆசீர்வாதம் நீ கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்த வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கிராஜுவலி. அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஒருவேளை இப்பொழுது ஏதாவது சூழ்நிலையிலுடன் நீ போகிற நபராயிருக்கலாம், இல்ல நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நபராயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிக்க உன் மனைவி உன் வீட்டோரத்தில் கனி கொடுக்கும் திராட்சை கொடியை போல இருப்பார். திராட்சை கொடி எப்படி ஒரு மரமாய் இருக்குமோ, அல்லேலூயா, அது ரொம்ப படர்ந்து அல்லேலூயா ரொம்ப எல்குகளை சுதந்திரிக்கிற ஒரு மரமாய் இருக்கிறியா. திராட்சை கொடி எல்குகளை சுதந்திரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அது உன் மனைவி உன் எல்கையில் உனக்கு ஒரு ஆசீர்வாதமாயிருப்பார், உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாயிருப்பார். தேவனை துதிச்சு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒரு வேளை ஏதாவது சாகரியத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்ல பிரதர், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு இதுவரை கிடைச்சதில்லை என்ற நோக்கம் உனக்கு இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை பயந்து வாழு, நீ கர்த்தரோடு கூட இசைந்திரி. இன்றல்லெங்கள் நாளை வரும் நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தரப்போகிறார். அதனுடைய லாஸ்ட் வசனத்தில் சொல்லுகிறார். லாஸ்ட் வசனம் வாசிங்களா? கர்த்தர் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஒன்று அடுத்த ஆசீர்வாதம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பார். அநேக வருஷங்களாய் நீ இழந்திட்ட சமாதானம் அல்லேலூயா உனக்கு பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தகுதி உண்டாகும். நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் உனக்கு சமாதானம் கிடைக்கும், உனக்கு நன்மை கிடைக்கும், உனக்கு பாக்கியம் கிடைக்கும், உனக்கு மனைவி வீட்டோரங்களை கனி கொடுக்கும் திராட்சை கொடியை போல் இருப்பார். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீ காண்பார். அடுத்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு வரும் சமாதானமும் கர்த்தர் உனக்கு தருவார். சமாதானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து வாழட்டும், கர்த்தரோடு இசைந்திருக்கட்டும். கர்த்தருக்கு இசைந்திருக்கிறவங்களுக்கு வரும் ஆசீர்வாதம் 128ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு அநேகர் விடுதலைகளை பெற்றுக் கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை, பிள்ளைகளை, தகப்பன்மார்களை, தாய்மார்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். God bless you. Hallelujah. Praise God.